தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்முடைய ஆன்மீக பயணத்தில் பல ஆச்சரியமான விஷயங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் சிவாலயங்களுக்கு செல்லும் போது நந்தி பகவானின் காதில் ரகசியம் பேசுவது. ஏன் நந்தியிடம் சொல்ல வேண்டும்? நேரடியாக சிவனிடமே சொல்லலாமே என்று உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா? இதற்கான விடை நம் புராணங்களிலும் தத்துவங்களிலும் ஒளிந்திருக்கிறது. வாருங்கள், இன்று நாம் அதை பற்றித்தான் விரிவாக பார்க்க போகிறோம். இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது. பார்க்கடலை கடைந்த போது உலகையே அழிக்கக்கூடிய ஆலகால விஷம் வெளிப்பட்டது. உலகை காக்க அந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தினார். அப்போது நந்தி பகவான் அந்த விஷத்தின் வெப்பமும் வேகமும் சிவனை தாக்காமல் இருக்க தன் முழு சக்தியையும் திரட்டி ஈசனை காக்கும் பணியில் நின்றார். விஷம் உண்ட மயக்கத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அப்போது தேவர்களும் முனிவர்களும் தங்கள் குறைகளை சொல்ல வந்தனர். ஆனால் ஈசனின் தியானத்தை கலைக்க விரும்பாத நந்தி பகவான், உங்கள் கோரிக்கைகளை என்னிடம் சொல்லுங்கள், ஈசன் தியானம் கலைந்ததும் நான் அவரிடம் சேர்ப்பிக்கிறேன் என்று கூறினார். அன்று முதல் நம் கோரிக்கைகளை நந்தியிடம் சொல்லும் வழக்கம் உருவானது. அது சரி, எப்படி நந்தியிடம் சொல்ல வேண்டும்? நந்தியிடம் வேண்டுதலை வைப்பதற்கும் ஒரு முறை இருக்கிறது. முதலில் நந்தியின் இடது பக்க காதில் உங்கள் வலது கையை வைத்து மறைத்து கொண்டு மெதுவாக பேச வேண்டும். உங்கள் ரகசியம் மற்றவர்கள் காதில் விழக்கூடாது என்பது மட்டுமல்ல, அந்த சத்தம் சிவபெருமானின் தியானத்தை கலைக்கக்கூடாது என்பதே இதன் நோக்கம். நந்தி தேவரே, என் குறைகளை ஈசனிடம் பரிந்துரை செய்யுங்கள் என்று மனமுருக வேண்டிக் கொண்டால் அவர் நமக்காக சிவனிடம் முறையிடுவார் என்பது ஐதீகம். தத்துவ ரீதியாக பார்த்தால் நந்தி என்பது நம்முடைய அலைபாயும் மனதை குறைக்கிறது. மனதை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் சமர்ப்பித்தால் நம் வேண்டுதல்கள் நிச்சயம் பலிக்கும். அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது இந்த நம்பிக்கையோடு நந்தி பகவானிடம் பேசுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.